பணம் கொட்டு மணி 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 காசு கொட்டு மணிக்கிறேன் காசு பணம் கொட்டு மணி. பதிவு பண்ணவன முதல்ல பட்டையா வெளுக்கணும்டா. நீயே அதே காலில் மிதிச்ச மாதிரி குதிக்கிற. அவனும் போய் இவ்வளவு நேரம் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. சரி அதெல்லாம் போட்டோம். ஒரு ஆம்பளையா இருந்துட்டு வெக்கமே இல்லாம தூக்கி தூக்கி ஆடுறியே, தப்பா தெரியல இது உனக்கு? ஏமா அந்த காலத்துல ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு தாமா இருக்கிறாங்க. அதை போய் ஒரு தப்புங்கிறா. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கிறியா? நம்ம ஓங்காளி மன்னன் போயிட்டாங்கன்னு வச்சுக்கா, டண்டு நக்குடி டண்டு நக்குடி டண்டு நக்குடி ஒரு ஆட்டம் தான். அப்புறம் நையாண்டிக்காரன் விட்டாங்கன்னு வச்சுக்கா, தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு. ஆமாமா பிள்ளை ஒரு ஆட்டம் இருக்குதா. இதே சத்தா பரம்பும் போது குறவங்க கருத்து மட்டும் உடல்னு வச்சுக்கா, அந்த மாதிரி ஆடி போடாதுடா. இருமா சாமி போறன ஒரு குஞ்சு கூட போவாது. கவுண்டரும் பூச்சாரியும் காலை கப்பு கப்பிக்கிட்டு தான் போவாங்க. குறவங்க கருத்தி உள்ள இந்த மாதிரி கொண்டாடத்துக்கு தான் ஆடுறாங்கன்னு பார்த்தா எங்கேயாவது இலை விழுந்து போச்சுன்னா கூட தண்டு நக்கடி தனக்கு நக்கடி தண்டு நக்கடி தனக்கு நக்கடி ஒரு ஆட்டம் தான். ஏமா இன்னும் எத்தனையோ ஆட்டம் இருக்குது. ஒயிலாட்டம் மயிலாட்டம். இதெல்லாம் போய் நான் ஒரு தப்பா போச்சா உனக்கு? கருவாப்பையில ஆடுனத தப்பு சொல்லல, ஆடுறதெல்லாம் சரிதான். ஆட ஜட்டி போட்டு ஆடணும்ல. ஏன்டி இப்பெல்லாம் சொல்லின்னு தெரிஞ்சுதான் அந்த செம்பு டெய்லர் இருக்கிறான்ல, முழு டயர் தைடா அப்படின்னு சொன்னா 300 ரூபா கேட்டான். சேர்றா ஆப் டயர் தை 50 ரூபா தரேன்னு சொன்னேன். என்ன எழுச்சா என்ன நினைக்கிறியா? ஐயோ ஐயோ இத போட்டுக்கிட்டா அடிக்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா ஆப் டயர்ல அப்புறம் பாதி தெரியாதெல்லாம் சைடுல வந்து உளுந்துறாதெல்லாம். 50 ரூபாய்க்கு ஆச்சப்பட்டு இதை தச்சு கொடுத்துட்டான் அவன். ஏமா ஓமலூர்ல இருந்து வாங்காளிமா கோயில் வரைக்கும் இதை போட்டுக்கிட்டு அடிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அப்பயும் பெரியரிக்கிட்ட ஒரு குந்த வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா. ஆமா என் ஆட்டத்தான் பாக்குறான்னு நினைச்சுட்டேன். ஆனா இப்ப தானே தெரியுது அனகொண்டாவும் சேர்த்து பாத்துட்டாளாட்டு இருக்குது. அவ ஆட்டத்தை பார்க்கல சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரி ஏண்டா அங்க இருந்து இங்க மட்டும் இந்த சட்டி வாங்க வக்கில்லாதனாய்க்கு கூலிங் கிளாஸ், அங்க இருந்து இது மட்டும் ஆடிக்கிட்டு வந்தல்ல, இங்க வந்து என்ன ஒப்பாரி வைக்கிற? அவ பாத்துட்டா இவ பாத்துட்டானே. நான் ஒண்ணு ஆட்டிக்கிட்டு வரல, நான் ஆடிக்கிட்டு தான் வந்தேன். ஆமா ஆமா நீ அங்க இருந்து நல்லா இத காட்டி காட்டி ஆடிட்டு வந்தது உனக்கு பெருசா தெரியல. நான் இப்ப ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னதுதான் உனக்கு போட்டு மாட்டுதா? சரி சரி இப்ப என்ன உன் பிரச்சனை சொல்லு. எதுக்கு ஆடணும்? கவர்மெண்ட் வேலை கிடைச்சிக்குதா, அந்த சந்தோஷத்துல ஆடினேன். ஐயோ நெசமாலுமா உனக்கு கவர்மெண்ட் வேலையா? இந்த மாரியாய் மேல சத்தியம் பண்றா? சாமி சத்தியமா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிக்குது. சரி என்ன வேலை கிடைச்சிருக்கு? முனிசிபல் ஆபீஸ்ல வேலைன்னு சொன்னாங்க. முனிசிபல் வேலை போட்டுக்கிறாங்களா இல்ல கோல்காரன் வேலை போட்டுக்கிறாங்களா நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். என்ன பத்தி இவனு விசாரிக்கிறியா? உன் பேர் என்ன? என்னத்துக்கு? வயசு பிள்ளைகிட்ட வந்து வம்பு பண்றதுக்கா? சொல்லாட்டி போமா, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிக்குது. நாளைக்கு ஆபீஸ் பக்கம் வந்து கையெழுத்து வேணும் நிப்பல்ல, அப்ப பேச்சுக்கிறேன் நான். ஐயோ இவன் வேற கையெழுத்துன்றானே, நாளைக்கு நம்ம போனா எதுவும் போடாம விட்டுருவானோ? என் பேரு ஹம்சா. எதுக்குடா பல்லு வளர்க்காதனா எந்த திறக்கிற? பேருக்கு ஏற்ற மாதிரி அம்சமா தான் இருக்கிறா. எவன் பிடிச்சிட்டு போறான்னு தெரியல, பார்க்கலாம். என் ஊர் பக்கத்தூரியா? என் ஊர் பக்கத்தூர். சரி பாத்துக்கலாம். சரி பேரை கேட்டுட்டு என்ன முணமுணக்கிற? ஏதாவது ஆசை? அது ஒண்ணும் இல்லையா, சும்மா சொல்லி பார்த்தேன். சரி 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 எனக்கு நேரமாச்சு, என் வீட்டுல தொலைவுவாங்க. இங்க பாரு மறுபடியும் ஆடிக்கிட்டு போ. இந்த மாதிரி அவுத்து விட்டு ஆடிட்டு போ. பெப்பரை பேன் காட்டிட்டு போனீன்னு வச்சுக்கோ, பூனை தான் என்னை பார்த்து எலி கூப்பிடுதுன்னு நினைச்சு கப்புன்னு கவ்விட்டு போயிட போகுது. அப்புறம் ஒண்ணு உங்ககிட்ட இருக்காதுரா. இவ பேசுறத பார்த்தா நம்மளத முடிச்சாவே பார்த்துட்டாலாட்டு இருக்குது. ஐயோ பெரிய அழகு குஞ்சி போடா. அம்மா